கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பயணிகள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கடந்த 9ஆம் தேதி வார இறுதி நாளை ஒட்டி அதிகளவு பயணிகள் குவிந்த நிலையில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பேருந்துகள் இல்லாமல் அவதியடைந்த பயணிகள் நடைமேடையிலும் வெட்டவெளியிலும் படுத்து உறங்கினர். ரெண்டு காவலர்கிட்ட பேசுவேன் சார். நான் ரெண்டு காவலர் மறுபடியும் இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க என்னனால தான் நீங்க வந்திருக்கீங்க? இதனையடுத்து பேருந்து பற்றாக்குறையை தவிர்க்கும் வகையில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணி முதல் உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் மற்ற ஊர்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கூடுவாஞ்சேரி துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையிலான காவல்துறையினரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மாற்று பேருந்து மூலமாக போலீசார் பயணிகளை அனுப்பி வைத்தனர். இதனிடையே காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்த ஒரு பணிகளையும் முழுமையாக முடிக்காமல் அவசர கதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது தவறு என குறிப்பிட்டார். போதிய இணைப்பு வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவசரப்பட்டு நான் திறக்கணும்னு திறந்துட்டு மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க. மதுரையில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வராங்க. கிளாம்பாக்கத்துல இருந்து அவங்க ஊருக்குன்னா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எப்படி போவாங்கன்னு அவங்களே தெரியல. அதே போன்று சென்னையில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து எப்படி வரணும், வந்து பேருந்து அங்கிருந்து பிடிக்கிறதுக்கு எப்படி வரணும்னு புரியாம இருக்கிறாங்க. யார் இந்த பேருந்துகளை பயன்படுத்துறாங்க? பஸ்ல ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் தான் பண்றாங்க. அவங்களுக்கு கூடுதலாக சுமையாக நீங்க இருக்கிறது அது எந்த வகையில நியாயம்? அது உங்க அவசரத்திற்கெல்லாம் போயிட்டு இது திறந்து வசதிகள் இல்லாம, இணைப்புகள் இல்லாம எப்படி நீங்க திறப்பீங்க? நீங்க அது இவங்க வதந்தி பரப்புறாங்க, அவங்க வதந்தி பரப்புறாங்க, இல்ல நேரடியா மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் நான் பேசல, நான் இதுல மக்கள் பிரச்சனை இது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 12 மணிக்கு மேல் 700க்கும் மேற்பட்டோர் குவிந்து பிரச்சனையை ஏற்படுத்துவதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் உள்ளதாக குறிப்பிட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிறுத்தம் வரும் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் நிறைவடைய உள்ளதாக கூறினார். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். 585 அதிகபட்சமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் குறைவாகத்தான் இருக்கும், லீன் டேஸ்ன்னு சொல்கிற நாட்களில். இந்த அதிகபட்சமாக இயக்குகின்ற பொழுதும் 300 பேருந்துகள் இங்கே நேற்றையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீதி பேருந்துகள் தான் தங்களுடைய பணிமனை கோயம்பேடை சுற்றி இருப்பதாக சொல்லிக்கொண்டு போகிறார்கள். எனவே பெரும்பான்மையான ஆம்னி பேருந்துகள் இங்கே இருக்கின்ற நிலையில் ஒரு பாதிக்கும் குறைவாக இருக்கிறவர்கள் ஏதோ கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தை மீண்டும் இயக்குவதற்கு ஆணை வந்தது போல ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிற அதே வேளையில் இங்கே அரசு பேருந்துகள் குறைவாக இருக்கிறது என்ற செய்தியை பரப்பினால் அவர்கள் மீண்டும் ஆம்னி பேருந்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது.
இதனையடுத்து முடிச்சூரில் கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து நிறுத்தத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் சேகர்பாபு, வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிறுத்தம் முழுவதுமாக பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளார். ஆம்னி பேருந்து நிலையத்திற்கென்று நம்முடைய முடிச்சூரில் முழுவீச்சிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் ஆம்னி பேருந்து நிலையத்தை நிச்சயமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற நல்ல சூழலை நிலவுகின்றது. ஆகவே ஆம்னி பேருந்து நிலையம் ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக பணிகள் நிறைவு செய்யப்பட்டு ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்குண்டான வசதிகள் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.